ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஷோ. இந்த வாரம் என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அந்த படத்துக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றது தான் அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். பேர் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்கு இல்லையா? படமுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான மேக்கிங்னே சொல்லலாம். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், சினிமாட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட் அண்ட் எடிட்டர் பிரசன்னா ஜிகே. முக்கியமான கதாபாத்திரங்களில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆர்யா ஒரு நல்ல திரைப்படத்தில் காட்சி அமைச்சிருக்காரு. ஸோ ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர், அங்கனா, ரைசா வில்சன்ட், அதுல்யா ரவி, காளி வெங்கடன், ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்ஸ், அதாவது நிறைய நல்ல நல்ல ரோல்ஸில் வந்து நல்ல ஸ்டார் காஸ்டிங்ஸ் எல்லாமே இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரும் நடித்த ஒரு சூப்பர்பான திரைப்படம்னே மிஸ்டர் எக்ஸ் சொல்லலாம். ஸோ கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹாலிவுட் படங்களில் காட்டுற மாதிரியே ஒரு முக்கியமான சிஐடி குரூப் இருக்காங்க. அந்த சிஐடி குரூப் வந்து ஒரு மிசைலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு நியூக்ளியர் பாம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எளிதாக புரியணும்னா ஒரு நியூக்ளியர் பாம் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டீம் என்ன பண்ணோன்னா, அந்த டீமில் தான் வந்து ஆர்யா, கௌதம் கார்த்திக் அண்ட் சரத்குமார் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சீக்ரெட் டீம், அதாவது சிஐடியிலேயே சீக்ரெட் சிஐடி மாதிரி இவங்க ஒரு போலீஸ் இல்லை, இவங்க ஒரு ஒரு ஏஜென்ட்ஸ் அப்படின்றத வெளிக்காமிச்சிக்காம வெளிநாட்டுக்கு போய் அந்த மிசைலை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து கண்டுபிடிக்கணும். அதான் இவங்களோட டார்கெட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியாது. அந்த மிஷனில் அவங்க தோற்று போயிடுவாங்க. அது ஃபெயில்டான மிஷனாக மாறிடும். இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு சைடு வெள்ளக்காரனுங்கெல்லாம் சுற்றுவாங்க. அந்த வெள்ளக்காரங்க கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை இவங்க அதுக்கு முன்னாடி முந்திக்கிறாங்களா? இப்போ இவங்க இதை கண்டுபிடிக்காம ஃபெயில் ஆன மிஷன்னால இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேயே மாட்டிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இருக்காது, இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபோன் நம்பர்ஸும் இருக்காது. ஒரிஜினல் ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாமல் தான் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே ஃபெயில் ஆகிட்டதுனால அவங்க அங்கேயே மாட்டிக்கிறாங்களா, இல்லை திருப்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்களா, இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை வெள்ளக்காரங்க கண்டுபிடிக்கிறாங்களா? அந்த மிசைலை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி படத்தோட கதை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. கேட்கவே வேணாம், சரத்குமார் ஆக்ஷன் ஹீரோ தான். அண்ட் ஆர்யா வந்து அவரோட ஃபிசிக் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு அண்ட் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக எஃபர்ட் போடுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். தண்ணிக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு வந்து அது வந்து கட் இல்லாத சீனாக இருக்கும். லைக் ஜம்ப் கட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவர் தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். கௌதம் கார்த்திக்குமே வந்து இது ஒரு நல்ல கதாபாத்திரம்னே சொல்லலாம். நிறைய படங்களில் அவருக்கு அந்த ப்ராப்பரான ரோல் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் அவரோட ஃபுல்ஃபில்லிங்கான ஆக்டிங் இந்த படத்தை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. மஞ்சு வாரியர் ரொம்ப அழகான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அந்த படத்தை ஒரு ஏஜென்ட்லாம் இல்லையா? ஸோ அந்த கன் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்து மஞ்சு வாரியருக்கு ரொம்ப ஸ்டைலாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா சினிமாட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட் 100% கேமரா ஒர்க்கை சூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் பிரசன்னாவோட எடிட்டிங் கேட்கவே வேண்டாம், இந்த படத்தையும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. படத்துக்கு எனக்கு கான்சர்ன் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. படம் ரொம்பவே நல்ல பவர் பேக்டான படமாக இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் ஆன் தியேட்டர்ஸ்னோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கருத்துமே வச்சுருக்காங்க. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.